மகிமைப்படுவதாக. கடந்த 11 மாதங்கள் தேவன் கண்ணின்மணி போல் நம்மளை பாதுகாத்து கொண்டார், நடத்தி வந்தார். இந்த வருடத்தினுடைய இந்த கடைசி மாதத்திலையும் கடைசி நேரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இந்த கடைசி மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாள் காலை வேளையிலே 1ஆம் தேதி காலை வேளையிலே நம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இவ்வளோ நேரம் ஆண்டவரை துதித்தோம், இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. ஆமேன். பிளஸ்ஸிங் சீரியஸில் 73 வாரங்கள் நாம் தியானித்து விட்டோம். 74வது வாரத்திலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமேன். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஓகே. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்கள் ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்கள் ஆகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று. இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் நிதி ஆசீர்வாதம். நிதி, ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ், ஃபினான்ஷியல் பிளெஸிங், நிதி ஆசீர்வாதம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இது, ஃபினான்ஷியல். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த ஃபினான்ஷியல் பிளெஸிங், இது நிதி ஆசீர்வாதம். இந்த ஃபினான்ஷியலை எப்படி கையாள்வணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்கள் ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத, உனக்கு முன்னும் சரி உனக்கு பின்னும் சரி இல்லாத ராஜாக்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை காட்டிலும் உனக்கு நான் என்னத்தை தருகிறேன்? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்னது? செல்வம், பணம், சம்பத்து. ஸோ பணம் வருகிறது. ஸோ ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று யார் சொல்லுகிறா? ஆண்டவர் சொல்றார். எந்த மனிதனும் சொல்லவில்லை, எந்த மனிதனும் சொல்லவில்லை, எந்த பேங்கும் சொல்லலை, எந்த வேற ராஜாக்கள் சொல்லவில்லை. இது சொன்னது உன்னதத்தில் இருக்கிற ஒரே ஒரு ராஜா, அவர்தான் இதை சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுறாரு, விவேகமும் ஞானமும் தந்திருக்கிறதும் அல்லாமல். இது யாரை குறித்து சொல்லப்படுது? சாலமோனை குறித்து சொல்லப்படுகிறது. சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவர் வந்து சாலமோன்ட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது சாலமோன் சொல்றார், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கல, எனக்கு செல்வத்தை கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு ஆஸ்திகளை கொடுங்க கேட்கல, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு தான் கேட்டான். மக்களே நல்லா கவனிங்க. அவன் கேட்டது ஐஸ்வர்யம், அவன் கேட்டது ஞானம், அவன் கேட்டது தேவனிடத்தில் இந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஞானத்தை தரேன், ஆனால் நீ கேட்காதவைகளாகிய ஐஸ்வர்யத்தை உனக்கு தருகிறேன், சம்பத்தை உனக்கு தருகிறேன், கனத்தை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மக்களே, நம்ம செய்ய வேண்டியது ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம நிறைய நேரம் ஆண்டவரே என் தேவைகளை சந்திங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கிறதுக்கு தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது, பொல்லாத மனிதர்கள நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் உங்களுக்கு
இதை காட்டிலும் அதிகமாக செய்யாமல் இருப்பேனா அப்படிங்கிறது அவருடைய கொஸ்டின். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்களுடைய கண்ணோட்டம் எல்லாமே இதை விட்டுட்டு இதை பார்க்கறது தான் நோக்கமாக தான் இருந்துச்சு. கணம், உயர்வு, மேன்மை இதோட சேர்ந்து எதையும் விரும்புகிறாங்க? பணம், செல்வம், ஆஸ்தி, சொத்து. நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி வாழணும், நான் இப்படி இருக்கணும், நான் இதில் நிறைஞ்சிருக்கணும். எனக்கு பணத்தின் ஆசை இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு இது வேணும்னு நினைக்கிறோம். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறதுன்னு பைபிளை வாசிச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம விரும்புகிறதை காட்டிலும் நம் இருதயம், நம் மனம் அதை நாடுகிறதாக இருக்கிறது. சரி, இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. பணமே நம்ம கையில் கொடுக்கவில்லை என்றால் கர்த்தர், நாம் சந்தோஷமா இருப்போமா? இல்லை, முகம் வாடி போயிடும். நிறைய பேத்துக்கு வாழ்க்கையே ஓடாது. இந்த ஃபினான்ஷியல் ஏரியாவை கர்த்தர் கையை வச்சுட்டாருன்னா நிறைய நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது. எப்படி கடனை கட்டுறது, எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி அதை கையாள போகிறோம், எப்படி இதை. இந்த கோவிட் டைமில் நிறைய திருமணத்தின் போது பார்த்தீங்கன்னா திருமணம் ஃபிக்ஸ் ஆகி கரெக்டாக கோவிட் வந்த நேரத்தில் எல்லாரும் லாக்டவுனில் இருந்தபோது நிறையா திருமணங்கள் பணம் எடுக்க முடியாத நிலையில் அநேக திருமணங்கள் போராட்டத்தில் இருந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? பணம் இல்லை, ஃபினான்ஷியலி அவங்க பாதிக்கப்பட்டபடினால. ஏன் தெரியுமா? நம்முடைய இருதயம் அதிலே திருப்தி அடைந்தபடியினால, நம்முடைய இருதயம் அதிலே திருப்தி அடைந்தபடினால, அதனால தான் நம்ம இருதயம் என்ன பண்ணுது? நமக்கு அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கடினமாக வந்துருச்சுன்னா அதுலேருந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் நமக்கு வரமாட்டேங்குது. பவுல் சொல்லுகிறாரு, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், மன ரம்மியமாகவும் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், எனக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, எனக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கலினாலும் சரி, நான் ஆண்டவருக்கு இப்படி தான் இருப்பேன். நிறைய நேரம் நம்முடைய பிரச்சனையே நிறைய நேரம் என்ன தெரியுமா? இதிலே ஒரு 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 வட்டத்தில் நம்ம இருதயத்தையும் நம்ம சிந்தையும் நம்முடைய குடும்பத்தையும் அதில் வைத்திருக்கிறபடினால ஒரு சில இடுக்கமான சூழ்நிலை வரும் பொழுது அதை எப்படி கையாளுவதென்று தெரியாமல் நம்ம இது நம்மளை கைவிட்டுருச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு வருத்தப்படுறோம். ஆனால் தேவன் தெளிவாக சொல்கிறார், நல்லா கவனிங்க, உனக்கு முன் இருந்தவர்களா சரி, உனக்கு பின் இருந்தவங்களா இருந்தாலும் சரி, வரப்போறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாருக்குமே இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் தரப்போவதில்லை, ஆனால் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவன் பணத்தின் மேலே நாட்டம் உள்ளவனா இல்லை. அவன் யாரு? சாலமோன். அவன் ஐஸ்வர்யத்தின் மேலே நாட்டமில்லை, அவனுக்கு பணத்தின் மேலே நாட்டமில்லை. ஆனால் தேவனை சார்ந்து இருக்கிறபடினால, தேவனையே சார்ந்து இருக்கிறபடினால அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. பணத்தை கொடுங்கிற ஏரியாவில் அவன் என்ன கேட்குறான்? ஞானத்தை கொடுங்கன்னு கேட்குறான். எதுக்கு தெரியுமா? இந்த பணத்தை எப்படி கையாளுறதுன்னு சொல்லி கொடுங்க. சில நேரத்தில் நான் யோசிப்பேன், நம்மளும் நிறைய நேரம் யோசித்திருக்கலாம், ஒன்றும் இல்லாத ஒரு ஞானமே இல்லாமல் எப்படி அந்த பணத்தை கையாளுவதுன்னு தெரியாதவன் கையில் தான் ஆண்டவர் லட்சக்கணக்கில் கொடுத்து வச்சிருப்பார். ஆனால் சகலமும் கையாள தெரிகிறவன் கையில் ஆண்டவர் பணத்தை கொடுக்கவே மாட்டார். அதுதான் ஆண்டவருடைய ரூல். இதுதான், இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ரூலு, அது அந்த சீக்ரெட் ரெசிபி அவருக்கு மட்டும்தான் தெரியும். மக்களே, ஏன் தெரியுமா? நிறைய நேரம் நமக்கு இதை புரிஞ்சுக்க முடியாது. நிறைய நேரம் நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஃபினான்ஷியல் ஏரியாவை நம்ம கையாளணும். இந்த ஃபினான்ஷியல் ஏரியாவில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னு தேவன் விரும்புகிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த ஏரியாவில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம குறைவுபட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாமா?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராகி நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஓகே, வசனம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அதாவது நல்லா கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பந்தராய் இருக்கிறார். சகல ஆஸ்திகளும் அவர் கையில் இருக்கிறது. ஒருத்தன் சொல்றான், ஒருவனை வா என்றால் வருவான், போ என்றால் போவான், அப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவான். தேவன் அதே போலதான் அவர் கையிலே அவர்கிட்ட சகல பொக்கிஷமும் இருக்கிறது. ஏன்னா வசனம் எதை சொல்லுது? பொக்கிஷ சாலையை அவர்கிட்ட இருக்கு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அப்படின்னா இடமே இருக்காது. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறதுக்கு, ஆஸ்திகளை கொடுக்கிறதுக்கு, பணத்தை கொடுக்கிறதுக்கு, செல்வத்தை கொடுக்கிறதுக்கு தேவனால அதிகாரம் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் நமக்காக சகலவற்றையும் கொடுக்கும்படிக்கு அவர் சகலத்தையும் ஒப்பு கொடுத்தார். நிறைய நேரம் நம்ம இருதயம் ஆண்டவரை பார்க்காம மற்ற காரியங்களை நோக்கி இருக்கிறது. நல்லா கவனிங்க மக்களே, எந்தெந்த காலங்களில் எந்தெந்த சூழ்நிலை எதை தரணும்னு கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். இதை இப்பொழுது வாங்க வேண்டுமா? தேவ சித்தம் இருந்தால் நிச்சயமா எப்படியும் வாங்கிடுவேன். தேவ சித்தம் இல்லையா? கண்டிப்பா அது பணம் இருந்தும் என்னால் வாங்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அது தேவனுடைய தீர்மானம் அல்ல, தேவ திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டத்தை அறிந்து, தேவனுடைய அந்த நிதி நிலையை அறிந்து, தேவனுடைய பினான்சியல் இருதயத்தை அறிந்து நாம் அவருடைய செயல்பாட்டில் செயல்பட வேண்டும். யோசேப் என்ற ஒரு மனிதன் இருந்தான். தேவன் அவனை வேறு தேசத்திலிருந்து ஒரு அடிமையாக கொண்டு வந்தார். ஆனால் அவன் கிட்ட இருந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தின் ஞானம், நான் சொல்றது நல்லா கவனிங்க, என்னது? ஐஸ்வர்யத்தின் ஞானம். ஞானம்னு சொல்லவில்லை, ஐஸ்வர்யத்தின் ஞானம். எப்படி இந்த ஏரியாவை அவன் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படிங்கிறது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபையினால வெளிப்பட்டது. ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு வெளிப்படுத்துறார். 7 வருஷம் பஞ்சகாலம் வரப்போகுது. 7 வருஷத்துல நீங்க என்னென்னலாம் சேர்த்து வைக்கணுமோ அதெல்லாம் சகல ஞானத்தையும் சேர்த்து வைங்க, சகல ஆஸ்திகளை சேர்த்து வைங்க, சகலவற்றை. இந்த ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை கர்த்தர் கொடுக்கவில்லை என்றால் அந்த தேசம் பஞ்சத்தினாலே அடிபட்டிருக்கும். இது அந்த தேசத்தில் இருந்தவர்கள் அல்ல, வெளியில இருக்கிற ஒருத்தனை கர்த்தர் உள்ள கொண்டு போய் அவர்களை காப்பாற்ற வைக்கிறாரு. புரிகிறதா உங்களுக்கு என்னன்னு? உள்ள இருக்கிறவனுக்கு அந்த நிதி நிலையை அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. ஆனா வெளியில் இருக்கிறவன் உள்ள ஆண்டவர் கொண்டு போய் அவன் 12-13 வருஷம் சிறைச்சாலையில் இருந்து கர்த்தர் ட்ரைனிங்கை கொடுத்து அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் வெளியில வந்து அவனை தான் ஆண்டவர் அந்த தேசத்தினுடைய அந்த அந்த பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் அவன் தான் எல்லாமே. அவன் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இப்போ சாப்பாடு வேணும்னா கூட யோசேப்பு கிட்ட தான் கேட்கணும். ஏனென்றால் பஞ்சம் வந்து விட்டது, போராட்டம் வந்து விட்டது, நெருக்கடி வந்து விட்டது, சுற்றிலும் எல்லா தேசங்களும் பஞ்சத்தினால். இப்போ யோசேப்பிட வந்து கேட்குறாங்க, யோசேப்பு எல்லாத்தையும் கொடுக்குறான். திருப்பி அவங்க சாப்பிட்டுட்டு தீந்துருச்சு, திருப்பி வந்து கேட்கும் பொழுது ராஜா சொல்கிறாரு, அவன் என்ன சொல்கிறானோ அதை நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு. அவன் கேட்குறான், உங்கள்கிட்ட பணம் இருக்குதா? அந்த பணத்தெல்லாம் கொடுங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு தரேங்கிறான். பணத்தை கொடுக்குறாங்க. அடுத்தது அவன் பாருங்க, அவனுடைய அந்த மேனேஜ்மெண்ட் இருதயத்தை பாருங்க, சிந்தைய. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த யுக்தி, கர்த்தர் அவனோடு பேசின அந்த ஹேண்டில்மெண்ட், ஃபினான்ஷியல் ஹேண்டிலிங் அழகாக ஹேண்டில் பண்ணான். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, பணம் இல்லை, இப்போ சாப்பாடு வேணுங்கிறாங்க. அவன் கேட்குறான், பணம் இல்லையா? சரி இப்போ என்ன பண்ணுறது? சரி உங்ககிட்ட வீடுகள் இருக்குதா? அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாலாம் இங்கே எதுவும் கிடைக்காது.
எப்படி? நல்லா கவனிச்சிங்களா? டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வீட்டில் காரியங்கள் நிலத்தை, உங்களுக்கு நிலம் இருக்கிறதா, அந்த நிலத்தின் பத்திரத்தை கொடுங்க. நிலத்தை எனக்கு கொடுத்துருங்க, ராஜாக்கு கொடுத்துருங்க. அவனுக்கு எழுதல, தேசத்துக்கு எழுதி கொடுத்துருங்க. உங்களுக்கு சாப்பாடு தரேன். ஹேண்டிலிங். நான் யோசேப்பு குறித்து ரொம்ப அதிகமாக யோசிப்பேன். கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு அதிகமான ஒரு மண்டையை கொடுத்திருந்தார்னா, இந்த அளவுக்கு அவன் கையாள அவன் திறமை உள்ளவனாக இருந்திருப்பான். ஒருவேளை யோசேப்பு என்ற மனிதன் மட்டும் அங்கே ஃபினான்ஷியலா கையாளலைன்னா அந்த தேசமும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். மக்களை புரிகிறதா? இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், யோசேப்பை போல நான் என்னுடைய வீட்டினுடைய நிதி நிலையை கையாள ஞானத்தை எனக்கு தாங்காண்டவரேன்னு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. புரிகிறதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். தானியேல் என்ற ஒரு மனிதன் தான், அவனும் அடிமையா இருந்தவன். அந்த அடிமையை பாபிலோனுக்கு அங்க கொண்டு போகும் பொழுது அவன் இதே ஒரு மைண்ட் தான். ஆனா அந்த தேசத்தினுடைய நிதி நிலைகளை எல்லாவற்றையும் கையாளுகிற ஞானத்தை கர்த்தர் தானியேல்கிட்ட கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் தான் எல்லாவற்றிற்கும் ஞானம், கர்த்தர் தான் எல்லாவற்றிற்கும் ஐஸ்வர்யம். கர்த்தர் இல்லை என்றால் இந்த ஐஸ்வர்யத்தை கையாள முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதையெல்லாம் எப்படி கையாளுகிறது அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வாசிக்கலாம். ஆதியாமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். நன்றா கவனிங்க. இவன் சீமானாய் இருப்பதற்கு காரணம் யாரு? ஆண்டவர் மட்டும்தான். இன்னொன்று, ஆண்டவரும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபிரகாம்ங்கிறவன் ஆண்டவர்கிட்ட உண்மையா இருந்தான். அவன் உண்மையா இருந்தபடினாலதான் கர்த்தர் அவனை என்ன மாற்றினாரு? சொல்லுங்க. கர்த்தர் அவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ஆஸ்திகளினாலும் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து சீமானாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் செயல்படவில்லை என்றால், அங்கே ஆபிரகாம் செயல்படவில்லை என்றால், கண்டிப்பாக அந்த பகுதியில் அந்த ஏரியால வெள்ளியும் ஆபிரகாமுக்கு. இன்னொரு விஷயத்தை நன்றாக கவனிங்கள். கர்த்தர் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளையும் சகலத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல யாருக்கு கொடுத்தாரு? லோத்துக்கும் கொடுத்தார் ஆண்டவர். ஆனா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆபிரகாம் கையாண்ட மாதிரி லோத்து கையாளல. அந்த அவனுக்கு கொடுத்த சொத்துக்களை, சம்பத்துக்களை, நிதிகளை, பணங்களை, பொருட்களை அவனால கையாள முடியல. என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவனால அவனுடைய பணத்தையும் அவனுடைய சொத்துக்களையும் அவனாலேயே அதை காப்பாற்ற முடியல. ராஜாக்கள் வந்து குடும்பத்தோட தூக்கிட்டு போயிட்டாங்க. மக்களை நல்லா கவனிங்க. ஆபிரகாம் ஞானம் உள்ளவனாய், தேவன் ஞானம் உள்ளவனாய் இருந்தபடினால தேவன் கொடுத்த ஆஸ்திகளையும் பொன்னையும் வெள்ளியும் சகலத்தையும் ஞானத்தோடு கையாண்டபடினால கர்த்தர் அவரை அதை காப்பாற்றினார். ஆனால் லோத்து அவைகளை சுயமாய், ஞானம் இல்லாமல் சுயமாய் அவைகளை ஹேண்டில் பண்ணபடினால வேற ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். புரிகிறதா? நீங்க யாக்கோபை எடுத்து பாருங்க. யாக்கோபுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருந்தார். வெள்ளாடுகள்லாம் இப்படி பிரி, கருப்பு நிறம்லாம் இப்படி வை. அவனை ஃபினான்ஷியலி கர்த்தர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மல்டிப்ளை பண்றதுக்கான ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனா அங்க இருக்கிற லாபானு என்னென்னமோ பண்ணி பார்க்கறான். ஃபேக்டரி யாரு தெரியுமா? லாபானோட ஃபேக்டரி. நான் வீட்டை தான் ஃபேக்டரிங்கிறேன், ஏன்னா ஆடு மாடுகள்லாம் இருக்குல்ல. அங்க இருக்கிற ஃபேக்டரி யாருது? லாபானுது. ஃபேக்டரியில வேலை செய்ய போறவன் தான் யாரு? யாக்கோபு. ஆனா வேலை செய்யறவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஹேண்டில் பண்ண வச்சாரு. ஆனா அங்க இருக்கிற ஓனருக்கு ஞானம் இல்லை. மக்களே நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகள் எல்லாரும் தப்பிச்சுட்டே இருக்காங்க. தேவனோடு இருக்காதவர்கள் எல்லாரும் இந்த பினான்சியல்ல மாட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த தேசம், எகிப்து தேசம், பஞ்சங்களினாலும் பட்டினினாலும் யோசேப்பு என்ற தேவ மனிதனுடைய ஞானம் இல்லை என்றால் மாட்டியிருக்கும். தேவன் அவனை கொண்டு தப்பிக்க வைத்தார். தானியேல் என்ற ஒரு தேவ மனிதனுடைய நிதி ஞானம் அவனுக்குள்ள இருந்தபடினால அந்த தேசம் நேபுகாத்நேச்சர்ல இருந்து அந்த பட்டணத்திற்கு ஜனங்கள் எல்லாரும்
இவன் நிமித்தமாக காப்பாற்றப்பட்டார்கள். யோசேப்பின் நிமித்தம் காப்பாற்றப்பட்டது. தானியேல் நிமித்தமாக காப்பாற்றப்படுகிறது. யாக்கோபு நிமித்தமாக லாபானின் வீடு ஆசீர்வதிக்கிறது. ஏன் தெரியுமா? காரணம் தெரியுமா? இவர்கள் எல்லாரும் செல்வத்தை சார்ந்து அல்ல, பணத்தை சார்ந்து அல்ல, சொத்துக்களை சார்ந்தல்ல. இவர்கள் அனைவரும் அந்த சொத்துக்களை தருகிற தேவனை சார்ந்திருந்தாங்க. அந்த பணத்தை, அந்த பினான்சியல் தருகிற தேவனை சார்ந்திருந்தாங்களே தவிர பணத்தின் மேலையும் சொத்துக்கள் மேலையும் ஆஸ்திகள் மேலையும் அவர்களுக்கு ஆசை இல்லாமல் இருந்தது. லோத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் புடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப யார் திரும்ப போய் இந்த சொத்து ஆஸ்திகள் பணத்தெல்லாம் தூக்கிட்டு வரணும்? தேவ ஞானம் உள்ளவன் தான் கொண்டு போகணும். இப்போ தேவ ஞானம் உள்ளவன் ஒருத்தன் கிளம்பி போய் அவன் வீட்டில் இருந்த 300 பேர்த்த கூட்டிகிட்டு போய் சண்டை ஓட்டு அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு திரும்பி வந்து இவனை காப்பாற்றி விடுறான். இல்லைன்னு வைங்களேன், அவனை விட்டுருந்தா கண்டிப்பாக அவனுடைய எல்லாமே சகலமும் போயிருக்கும். மக்களை கவனிக்கிறீங்களா? அப்போ ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். இவன் சீமானா இருப்பதற்கு காரணம் யார் தெரியுமா? தேவனும் ஆபிரகாமும். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணினான். அந்த உடன்படிக்கையினுடைய கவனன்ட்னால தான் கர்த்தர் அவனை செல்வ சீமானா மாற்றினார். வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் 11 to 14 வசனங்களை வாசிக்கலாமா? John chapter 6 verse 11 to 14. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கையினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறமான தீர்க்கதரிசி என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய குமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மல்டிப்ளை, இந்த கையாள்றத பாருங்க. முன்னாடி வாங்க பாசத்துக்கு. அந்த கையாள்ற திறமை, அந்த கையாள்ற ஞானம், அதை அவர் சொல்லுகிற விதம் எல்லாமே அடங்கி இருக்குது. இதில் கவனிச்சு பாருங்க மக்களே. கர்த்தர் நம் கையில் சகல அப்பங்களையும் சகல ஆசீர்வாதங்களையும் தருகிறார். நல்ல கவனி வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். நல்லா கவனிங்க. நான் இந்த அப்பங்கள் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நான் அப்பம்னாவே சாப்பாடு, அந்த சாப்பாடுனா எல்லாமே வந்துடும், ஆசீர்வாதம் தான். அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கிறதுக்கு கடைக்கு போய் அரிசி வாங்கிறதுக்கு பணம் வேணும், பொருளாதாரம் வேணும். பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சிருந்தோம்னா சாப்பிட்றது ஒழுங்காக, சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிட முடியாது. ஸோ கர்த்தர் நம் கையில் கொடுக்கிற நிதி நிலை, நல்லா கவனிங்க. இந்த ஃபினான்ஷியல் ஏரியாவை நீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறாரு. இந்த மாதத்தில் 1ஆம் தேதி காலை வேளையில் நம்ம நிற்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுக்கிறாரு. அவைகளை எப்படி கையாளணுங்கிறது கொடுக்கிறாரு பாருங்க. சொல்றாரு பாருங்க, சீஷர்களுக்கு கொடுத்தார் வேண்டிய மட்டும். இப்போ இவனுக்கு என்னன்னா, ஆண்டவர் கொடுக்கிறாருல, ஃப்ரீயாக தானே வருது. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? யார்கிட்ட வருது? முன்னாடி வசனம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து, இயேசு அந்த பணத்தை எடுத்து, இயேசு அந்த சொத்துக்களை எடுத்து, இயேசு எனக்கு சம்பளத்தை எடுத்து, புரியுதா உங்களுக்கு என்னன்னு? சம்பளத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, பணத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த மாதத்தில் சீஷர்களுக்கு நான் தான் சீஷனாக இருக்கிறேன். புரிகிறதா? நான் தான் சீஷன் இல்லையா? நம்ம தாங்க சீஷன், அவருக்கு சீஷர்களாக இருக்கிறோம். சீஷர்களுக்கு கொடுத்தார். எனக்கு இந்த மாதத்தில் அவர் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இப்போ நம்ம என்ன, நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் நம்ம கையில் கொடுக்கறத நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, கடைக்காரனுக்கு கொடுக்குறோம், சாப்பிட்றவனுக்கு கொடுக்குறோம். புரியுதா? பிரித்து எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்.
மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். நமக்கு இந்த மாசத்துல வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுத்துட்டாரு நிறைவா. நல்லா கவனிங்க, அடுத்ததுதான் முக்கியமான பாயிண்ட். மாத்துங்கப்பா. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, இப்ப நான் சாப்பிட்டு திருப்தி அடைகிறேன், திருப்தி அடையாம இல்லை. ஒருவேளை திருப்தி அடையலைன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். திருப்தி அடைகிறதுக்கு தான் கர்த்தர் வேண்டிய மட்டும் கொடுக்கிறாரு. மக்களே, நம்ம யாராவது குறைவா இருக்கிறோமா? இல்ல. வேண்டிய மட்டும் கர்த்தர் ட்ரெஸ்ஸை கொடுத்திருக்கிறாரு. ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் இருக்குது போடுறதுக்கு. உன்னையே தோச்சு நான் போட்டுட்டு இருக்கிறேன்னா இல்ல, வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தங்குறதுக்கு வீடு, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். நல்ல வேண்டிய மட்டும். நல்ல சபை, நல்ல உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு சர்ச்சை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். வேண்டிய மட்டும். சகல வசதிகளை கொடுத்திருக்கிறார். வேண்டிய மட்டும். சாப்பிட்றதுக்கு நல்ல உணவை தருகிறார். வேண்டிய மட்டும். நினைத்ததை வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுத்திருக்கிறார். எதிலும் ஆண்டவர் குறைவு வைக்கவே இல்லை. வேண்டிய மட்டும். நல்லா கவனிங்க. இப்ப சகலத்தையும் கொடுத்துட்டாரு. எதுக்கு தெரியுமா? நான் திருப்தி அடைகிறேன், நான் திருப்தி அடைஞ்சிட்டேன். அப்பதான் அவர் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, சீஷர்கள் அப்படிங்கிற இடத்துல யாரை போனா நாமளே போட்டுக்கணும் அங்க இடத்துல. இப்ப வேண்டிய மட்டும் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றார் என்ன பார்த்து, அவர் தம்முடைய ஜனங்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். எங்க பாஸ்டர் சேர்த்து வைக்கிறது? இங்கதான் வரதும் தெரியல போறதும் தெரியலையேங்கிறாங்க சிலர்லாம். சிலர் சொல்றாங்க எங்களுக்கு சொல்லுங்க என்னது, அட சொல்லுங்க என்னது, பத்தலைங்கிறாங்க, வரது பத்தலைங்கிறாங்க சிலர். சிலது வரதெல்லாம் போகுது, சிலது எனக்கு வரதுமே திருப்தி அடையலைங்கிறாங்க. எனக்கு பத்தல, கர்த்தர் வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். ஆனா என்ன சொல்றோம்? இல்லை இல்லை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு கையாள தெரியல. The handling issue, how to handle the situations, how to handle the financial area, எல்லாத்திலையும் ஞானமா ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை கையாளணும். கர்த்தர் நம்மை குறைவாலம் கொடுக்கல. மக்களை புரிகிறதா? என்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்டர் ஃபெலிக்ஸ் ஒரு ஸ்தாபனத்தில் 10 வருஷம் இருந்தான். என் கூட படித்த ஊழியக்காரன். ஊழியத்தில் 10 வருடம் இருந்தான். நல்லா கவனிங்க. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? மாதம் மாதம் சம்பளம் அவனுக்கு ஸ்தாபனத்துலேருந்து 6000 ரூபா தான் சம்பளமே. மாதம் 6000 ரூபாய் மட்டுமே. 3 பிள்ளைகள், கணவன் மனைவி. எத்தனை பேர்? 5 பேர் சாப்பிடணும். பிள்ளைகள் 2 படித்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருடைய எஜுகேஷன், அவருடைய தேவைகள் சகலத்தையும் இந்த 6000 ரூபாயில் நிவர்த்தி பண்ணணும். போன மாதம் ஸ்தாபனம் சொல்லிருச்சு, என்ன தெரியுமா? உங்களுக்கு 6000 ரூபாய் எங்களால் கொடுக்க முடியாது, உங்களுக்கு 3000 தான் கொடுக்க முடியும் எங்களுக்குன்னு சொல்லிட்டான். என்னதுங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டில் 5 பேர், 1000 ரூபான்னு வச்சானு கூட 5000 வேணும். 5 பேர்த்துக்கு 3000 டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம், எவ்வளோ வரும்? 500 ரூபாயா? இல்லை, நினச்சி கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு கடினமான ஒரு பாதை, எவ்வளவு கடினமான ஒரு பாதை. அப்போ மக்களே, நம்மளெல்லாம் ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? 600 ரூபா ஒருத்தருக்கு, ஒரு மாதத்துக்கு 600 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா? ஊழியக்காரன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றாங்க 10 வருஷமா. நம்ம ரேஷன் அரிசி சாப்பிட்றோமா? இல்லை. ரேஷன் பருப்பு தான் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம ரேஷன் கடையில் இருக்கிற பாமாயில் வாங்கி தான் சமைக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி தான் அரைச்சி எல்லாம் பண்ணுறாங்க. சகலமும் அவங்களுக்கு ரேஷன் கடை தான். ரேஷன் கடை இல்லைன்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 3000 ரூபாயை வைத்து இப்போ 2 மாதம் ஓட்டிட்டாங்க. எப்படி அவனால் முடியுது? எப்படி அவன் வாழ்கிறான்?
எப்படி 3 பிள்ளைங்களை வச்சுட்டு அவன் வாழ்றான். இதுவே அந்த 6000 ரூபாய் நம்ம கையில் கொடுத்தோம்னா ஐயோ 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 6000 ரூபாய் கொடுத்து விட்டான், 6000 ரூபாய் கொடுத்து விட்டான், 6000 ரூபாய் கொடுத்தோன்னு 6000 தடவை புலம்பி இருப்போம். மக்களே, சில நேரங்களிலே நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் தான் காரணம் எல்லாத்துக்கும். போதுமென்ற மனதுடனே தேவ பக்தி ஆதாயமா இருக்குதான். ஒரு ஊழியக்காரனினால 3000 ரூபாய் வைத்து 3 பிள்ளைகளை வைத்து குடும்பம் நடத்தும் பொழுது என்னால் நடத்த முடியுமா? முடியும். ஆனா என்னால முடியலன்னு சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. இந்த ஃபினான்ஷியல் ஏரியாவை டச் பண்றதுக்கு நமக்கு சரி பண்ணி அதை கையாள எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள். மக்களை, ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்கள் கையில கொடுக்கிற ஈச் அண்ட் எவ்ரி பென்னி, அதாவது ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க விரத்தியா செலவு பண்ணீங்கன்னா ஒவ்வொரு பணங்களுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கு கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. தெரியுமா? நீங்க இன்னைக்கு ஈஸியா செலவு பண்ணிடலாம். அவர் சொல்றாரு, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு நான் கொடுத்தேன்டா உனக்கு. அவர் தான் சொல்றாரு, நான் பங்கிட்டு கொடுத்தேன் உனக்கு. மீதியான துணிக்கைகளை நீ சேர்த்து வை. அதிகமா வருதுங்கிறதுனால வேஸ்ட் பண்ணிராத சீசனே. மக்களே, நான் தான் சீசனு. எனக்கு தான் சொல்றாரு, உனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தரேன். 10,000 ரூபாயில என்னென்ன அத்தியாவசிய தேவை இருக்கிறது அறிந்து செயல்பட்டு அதிலே மீதியை எடு. அல்லேலூயா வராது, ஆமேன் வராது. புரிகிறதா? நம்ம என்ன சொல்றோம்? 10,000 ரூபாய் பத்தல, 20,000 ரூபாய் கொடுத்தாலும் பத்தாது. நமக்கு 30,000 ரூபாய் கொடுத்தாலும் செலவு பண்ணுவோம். 50,000 ரூபாய் கொடுத்தாலும் ஒரே ஸ்வைப்பு, அவ்வளவுதான். மக்களே மக்களே மக்களே, டிசம்பர் மாதம் கடைசி, இன்னும் 4 வாரம் புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங் வேணும் என்றால் நீங்கள் கையாள வேண்டிய விதத்திலே நீங்கள் பணத்தை, பொருளை, சம்பத்தை, ஆஸ்திகளை, சொத்துக்களை, கனத்தை நீங்கள் கையாள உங்களுக்கு திறமை இல்லை என்றால் நிச்சயமாய் உங்களால சக்சஸ் ஆக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று வீணாய் போகாதபடிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பா, நீ நிறைய வீண் பண்ணிட்டு இருக்கிற, வீணா போகாதபடிக்கு இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நான் பைபிள் வசனத்தை தான் பேசுறேன். வேற எதையும் வேற புக்கு ஏதாவது வச்சிருக்கிறேன்னா இல்லை, பைபிள் வசனத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். பைபிள் வசனம் தான் சொல்லுது. அந்தபடியே அவர்கள் என்ன பண்ணாங்களா? சொல்லுங்க, படிங்க வசனத்தை, சத்தமா தான் வாசிங்களா எல்லாரும். என்ன பண்ணாங்க? சேர்த்து. சொல்லுங்க, எங்க வாசல் சேர்த்து வைக்கிறது? மக்களே, அவர்கள் சேர்த்து சேர்த்து வார் கோதுமை அப்பங்களை 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். ஒருவேளை அவர் சொல்லலைன்னா இந்த 12 கூடையும் காலி பண்ணியிருப்பான். அதனால அவர் சொன்னார், டேய் காலி பண்ணிடுவான், அவனுக்கு தெரியும் ஆண்டவருக்கு. அதனாலதான் காலி பண்ணிடக்கூடாது, நீ எடுத்து வை. மக்களை, புரியுதா ஏன் இதெல்லாம் சொல்றாரு? அங்க ஏதோ மிஸ்டேக் செஞ்சிருவானுங்க, செஞ்சிடக்கூடாது. மக்களே, புரிகிறதா? இதுதான் இயேசு செய்த அற்புதங்கள். மக்களே, அவர் நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்கிறாரு. ஆனால் அவைகளை அறிந்து கொள்ளவோ, புரிந்து கொள்ளவோ, உணர்ந்து கொள்ளவோ நமக்கு புரியவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணத்தை அவர் 20,000 என் கையில் கொடுக்கிறதே என்ன தெரியுமா? என்னது? அற்புதம். இயேசு செய்த அற்புதம். 3,000 ரூபாய் ஒரு ஊழியக்காரன் கையில் கொடுக்கிறாரு ஆண்டவர். அதுவும் அற்புதம் தான். ஏன் தெரியுமா? அதுவும் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்ம கையில் ஆண்டவர் 30,000 கொடுக்கிறார். என்னது? அற்புதம். இயேசு என் வாழ்க்கையில் செய்த அற்புதம். இந்த அற்புதத்தை
இன்னும் நான் உணராமல், அறியாமல், சிந்திக்காமல். மக்களே, தயவு செய்து இந்த கால வேளையில ஏன் தெரியுமா நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்த வசனம் புரியும். லூக்கா 12:34. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். புரிச்சா? பொக்கிஷம் யாரு மேல இருக்கணுமோ, எது மேல இருக்கணுமோ அது மேல இருந்தால் என் இருதயம் அதன் மேலே இருக்கும். என் பொக்கிஷம் எந்த ஏரியா மேல இருக்குதோ அந்த ஏரியால தான் என் இருதயம் இருக்கும். நிறைய நேரம் என் இறுதியா இருக்க வேண்டிய இடத்துல என் இருதயம் இருக்கல. இருக்க வேண்டிய இடத்துல என் இருதயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த பிரச்சனைலாம் வராது. என் இருதயம் இருக்க வேண்டிய இடத்துல சரியான இடத்துல இருந்ததுன்னா இதுலலாம் ஃபெயிலியர் ஆக மாட்டோம். ஆனால் ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம்? இருக்க வேண்டிய இருதயம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாதபடினால தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. புரிஞ்சுதான் நான் சொல்றது என்னன்னு? வசனம் சொல்லுது, உங்கள் இருதயம் எங்கேயோ உங்கள் பொக்கிஷம். நான் கரெக்ட் எங்க சொல்றீங்களான்னு பார்க்குறேன், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, என்னது? உங்கள் இருதயம் எங்கேயோ. என்ன தப்பா சொல்றேன், நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னு பார்த்தா உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் இருதயம் இருக்கும். புரிஞ்சாங்க? வாசிக்கலாம் அடுத்த வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துவானவர். மக்களே, தெளிவாக வசனம் போட்டிருக்கிறது. நான் ஒருத்தனை, அவர் சொல்றார், ஒருவரை தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தான் ஒருவனை நினைச்சா எப்படி ஆக்க முடியும்? தரித்திரம் ஆக்கிடலாம். அவர் நினைச்சா ஒருவனை ஐஸ்வர்யமாக்க அவரால் முடியும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கையில் ஆண்டவர் நம்மளை தரித்திரராக வைக்கணும்னு நினைச்சு கொடுக்கிறாரா, இல்லை நம்மளை ஐஸ்வர்யவான்களா வைக்கணும்னு நினைச்சு கர்த்தர் கொடுக்கிறாரா? புரிஞ்சுச்சு என்னன்னு? கர்த்தர் நம்மை தரித்திரர்களாக இருக்க வைக்க விரும்பவில்லை. அப்படி விரும்பி இருந்தா கர்த்தர் நம்ம கையில கொடுக்க மாட்டா. 3 பேரை தேர்ந்தெடுத்தான் அந்த சொத்து நிறைந்த அதிபதி. ஒருவனிடத்திலே 5 கொடுத்தான், இன்னொருத்தர் 2, இன்னொருத்தங்கிட்ட 1. என்ன நடந்துச்சு நமக்கே தெரியும். நான் போயிட்டு வந்துடுறேன், வந்த உடனே கேட்குறான், 5 10 மாறிச்சு, 2 4 மாறிச்சு, 1 1ஆவே இருக்குது. ஏய் என்னடா பண்ணி வச்ச அப்படின்னா, நீர் பொல்லாத மனிதன் என்று எனக்கு தெரியும். அவன் அப்படியே அவர் மேலே பழிய போடுறான். என்ன போடுறான்? அவர் சொல்றாரு, நான் பொல்லாதவன் உனக்கு தான் தெரியுமில்ல, அப்புறம் ஏன்டா நீ அதை அப்படியே வச்சிருந்த அப்படின்னு கேட்குறாரு. நல்லா கவனிங்க, நம்ம நிறைய நேரம் தப்பித்துக் கொள்வதற்கு ரீசன்ஸ் தேடுறோம். ஆனா செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம செய்வது இல்லை. 5 தாளந்தை பெற்றவன் அவனுக்கு ரீசன் சொல்ல முடியும், ஆனா அவன் ரீசன் சொல்லல. ஏன் தெரியுமா? அவன் இருதயத்தில் ரீசன் சொல்லணும்னு நினைக்கல. அவன் இதை எப்படியாவது மல்டிப்ளை பண்ணி வேலை செய்யணுங்கிற இருதயம் அவனுக்கு இருந்துச்சு. 2 தாளந்துகளை கொடுத்த, 2 பணங்களை வச்சுக்கலாம், 2 காசுகளை கொடுத்த ஒரு மனிதன் அவனுக்கும் காரணங்களை சொல்ல முடியும். ஆனால் அவன் காரணங்களை சொல்லவில்லை. ஆண்டவனே நீ கொடுத்ததை நான் டபுளா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். மக்களே புரியுதா? புரிகிறதா? ஒன்னு வாங்கினவன் மட்டும்தான் அவன் இருதயம் எப்படி இருக்குது? ரீசன் சொல்றதுல இருந்துச்சே தவிர அதை மல்டிப்ளை பண்ணணுங்கிற இருதயமோ அவனுக்கு அந்த சிந்தனையோ வரவும் இல்லை. அவன் சொல்றான், நான் குழி தோண்டி அதை புதைச்சி வச்சுட்டேன். சில நேரங்களில் நம்ம இருதயம் இப்படி இருந்துச்சுன்னா
நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதும் குழி தோண்டி புதைக்கிறது மாதிரி எங்கேயோ போய் புதைக்கப்பட்டுருது. நம்ம கையில் கொடுக்குற பணமெல்லாம் எங்கே போகுது நமக்கே தெரியல, புதைக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்ம கையில் கொடுக்கிற ஆஸ்திகளை, சொத்துக்களை, ஆண்டவர் பொக்கிஷங்களை நம்ம புதைச்சி வச்சிடறோம் எங்கேயோ போய். மக்களே, அப்படியாக அல்ல. தேவன் சொல்லுகிறாரு, ஒருவனை உயர்த்தவும் ஒருவனை தரித்திரம் அடைய செய்யவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ நேராக அவங்ககிட்ட வந்து, ஏண்டா நீ எதுவுமே பண்ணலையா, சரி ஓகே நோ ப்ராப்ளம், உங்ககிட்ட இருக்கிறத கொடுன்னு அவங்ககிட்ட இருக்கிறத வாங்கி யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? எது ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணான்ல அவங்கிட்ட எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? அவன் இன்னும் அதிகமா மல்டிப்ளை பண்ணி நீ ஆசீர்வாதமா போ, இவன் தரித்திரமாவே கிடக்கட்டும் அப்படின்னு ஆண்டவர் விட்டுவிட்டா. மக்களை நல்லா கவனிக்கிறீங்களா? அதுதான் வசனம் சொல்லுகிறது. தேவன் நினைத்தால் ஒருவனை என்ன பண்ண முடியும்? உயர்த்த முடியும். தேவன் நினைத்தால் ஒருவனை தாழ்த்த அதிகாரம் எனக்கு இருக்கிறது. தேவன் நினைத்தால் ஒருவருக்கு ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யமாய் உயர்த்த முடியும். தேவன் நினைத்தால் ஒருவரை தரித்திரம் அடைய செய்ய முடியும். வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. தேவன் கொடுக்கிற ஆஸ்திகள், தேவன் கொடுக்கிற நிதிநிலை, தேவன் கொடுக்கிற சொத்துக்கள், தேவன் சம்பத்து கொடுக்கிறவைகள் எல்லாத்தையும் நாம் என்ன பண்ண வேண்டும்? சொல்லுங்க. நன்மை செய்கிறத சோர்ந்து போகக்கூடாது, செய்கிறதுல சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிறதுல, திரும்பி கர்த்தருக்கு கொடுக்கிறதுல, மக்களுக்கு கொடுக்கிறதுல நம்ம டயர்டாகவே கூடாது. சில நேரங்கள் இதுவும் ஃபினான்ஷியலி பிரச்சனை. என்ன தெரியுமா? ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. வரவு மட்டும்தான் இருக்கு. என்னது? வரவு மட்டும்தான் இருக்கு. எது இல்லை? அவுட் கோயிங், ஒன்லி இன்கமிங். இன்கமிங் மட்டுமே இருந்து கொண்டிருந்தால் அவுட் கோயிங் ஒரு சில பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டாங்க, நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு சொல்லுவாங்க மோஷன் போக மாட்டேங்குது, யூரின் போக மாட்டேங்குது, டியூப்ஸ் அடைச்சிருச்சு. இப்போ சொல்லுவாங்க வயிறு, சொல்லுங்க, ஆமாம் வீங்கிருச்சு. ஒன்லி இப்போ இன்கமிங் மட்டும்தான். அவுட் கோயிங் சோர்ஸ் என்ன பண்ணப்பட்டது? இப்போ அவுட் கோயிங் சோர்ஸ் அடைக்கப்பட்டபடியினால ஒரு அன்ஈசியான ஃபீல், வயிறு பெருக்குது, சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எதையாவது செய்யடா அப்படின்னு டாக்டர்கிட்ட கதற வேண்டியது இருக்கிறது. எப்படியாவது இந்த அவுட் கோயிங் சோர்ஸை கிளியர் பண்ணாதான் அடுத்தது இன்கமிங்கு உள்ள வரும். இல்லைன்னா இன்கமிங் போட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் இன்கமிங் நிறைஞ்சு அவன் அவ்வளோதான் வயிறு வெடிச்சு செத்துருவான். இல்லைன்னா வாய் வழியாக ரிட்டன் வெளியில் வந்துடும் போனதெல்லாம். மக்களே, இதே போலதான் தேவன் தருகிற நன்மைகள், தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், தேவன் தருகிற ஆஸ்திகள், தேவன் தருகிற ஐஸ்வர்யம், தேவன் தருகிற பொக்கிஷங்கள் ஒன்லி இன்கமிங்காகவே இருந்துச்சுனாலும் பிரச்சனை. இன்கமிங் அவுட் கோயிங் சோர்ஸ் இருக்கணும். புரிகிறதா? வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கர்த்தர் கொடுத்தார், நான் வச்சுக்கிட்டேன். என் வீட்டுக்கு என் தேவை நான் வச்சுக்கிட்டேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்மஸ் வந்துருச்சுனாவே தயவு செய்து ஒரு 4 மனிதர்களை சந்திங்க, இல்லாதவர்களை தேர்ந்தெடுங்க, ஜெபிங்க, இல்லாத மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்யுங்க. அடிக்கடி சொல்லுவேன், வருஷம் நான் சொல்கிறது தான். எனக்கு பணங்களை கொடுக்கிறார் கர்த்தர். நிறைய பேர் இன்னைக்கு இந்த தடவை நான் எக்ஸ்ட்ரா செய்கிறேன். அப்படி எப்பயும் செய்கிறத காட்டிலும் இந்த தடவை எக்ஸ்ட்ரா செய்கிறேன். எப்பயுமே 2 குடும்பத்துக்கு செய்வேன், இந்த தடவை 4 குடும்பத்துக்கு செய்கிறேன். எப்படிங்க? ஆமாம், எல்லாம் வாங்கி வச்சுட்டேன், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். போன வாரத்துக்கு முந்தின வாரமே வாங்கி வச்சாச்சு. 4 குடும்பங்களுக்கு 5 பேர்த்துக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. கணவன் மனைவி அவங்க இவங்க எல்லாம் வாங்கி வச்சாச்சு. எதுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லாத ஜனங்களுக்கு அவன் யார் என்று தேர்ந்தெடுத்து ஆண்டவர் இருதயத்தில் உணர்த்தும் பொழுது அவர்களுக்கு செய்யணும். அதுதான் எனக்கு இன்கமிங் சோர்ஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு வழிவாசலை உண்டு பண்ணுவே தவிர ஒன்லி இன்கமிங் ஒன்லி இன்கமிங் ஒன்லி இன்கமிங் ஒன்லி இன்கமிங் இருந்துச்சுன்னா, என்னுடைய அவுட் கோயிங் சோர்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா கர்த்தரே பார்ப்பார், என்ன இவன் இன்கமிங் மட்டுமே வச்சுட்டு இருக்கிறான், அவுட் கோயிங் வரலையே.
இன்னும் ஒரு 3 வாரம் இருக்குது. இப்போ இருந்தே ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை ஆயத்தம் பண்ணுங்க, உங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ணுங்க, உங்கள் சிந்தையை ஆயத்தம் பண்ணுங்க, உங்கள் பணத்தை ஒதுக்குங்க, உங்கள் செல்வத்தை ஒதுக்குங்க. இல்லாத ஏழை ஜனங்களுக்கு தேவனுடைய அன்பை காட்டுவதற்கு, தேவனுடைய அந்த காரியத்தை பிரதிபலனை கொடுப்பதற்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். புரிகிறதா? சொல்லுங்க. டிசம்பர் வந்துட்டாவே சொல்லிடுவேன், இன்னைக்கு சொல்லிட்டேன். இப்ப இருந்தே ஆயத்தம் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் 2 ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற பினான்சியல மக்களுக்கு கொடுங்க. கர்த்தருடைய அன்பை கிறிஸ்மஸ் நாளில் தேவனுடைய வாட் இஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னா தேவ அன்பு தான் கிறிஸ்மஸ். லூக்கால 24 அதிகாரம் இருக்குது. என்னதுங்க? லூக்கால 24 அதிகாரம் இருக்கு. இன்னையிலேருந்து ஒவ்வொரு அதிகாரம் வாசிங்க. நான் சொல்றதை செய்யுங்க. என்னது? இன்னையிலேருந்து ஒவ்வொரு அதிகாரம் வாசிங்க. கரெக்டா 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு எதுக்கு ஆண்டவர் பிறந்தாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். சீக்கிரட்டை சொல்றேன், புரியுதா உங்களுக்கு என்னன்னு? லூக்கா 24ஆம் அதிகாரம் ஒரு நாள் இன்னையிலேருந்து ஒவ்வொரு அதிகாரம் வாசிங்க. இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அதிகாரம், நாளைக்கு 2ஆம் தேதி 2ஆம் அதிகாரம், 3ஆம் தேதி 3ஆம் அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரம் வாசிங்க. 24 அதிகாரத்தை வாசித்து முடிங்க. 25ஆவது நாள் காலை வேளையிலே நாம் கிறிஸ்மஸுக்கு வரும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து எதுக்காக பிறந்தார் என்பதை அதிலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். புரிகிறதா? சீக்கிரட்லாம் சொல்றேன், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற உயர்வு, கர்த்தர் கொடுக்கிற மேன்மை. அவைகளை நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். என் கை தளர்ந்துருச்சுன்னா என்னால அறுக்க முடியாது. புரிகிறதா? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். மக்களே, தேவன் கையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் ஒருபோதும் அது வேதனையை ஒருபோதும் கொடுக்கவே 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 கொடுக்காது. ஏனென்றால் சில நேரங்கள் வேதனை வருகிறதா? காரணம் என்ன? அடுத்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 6:36 33 வாசிங்களேன். ஏன் பிரச்சனை வருது, ஏன் வேதனை வருதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் தேட வேண்டியது தேடாமல், நாட வேண்டியதை நாடாமல், கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறபடினாலதான் முந்தின வசனம் என்னது? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனுடனே வேதனையை கூட்டா. எனக்கு வேதனை வருது அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனை தேடுகிறதுல சரியா தேடல, நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை சரியா கொடுக்கல, நான் ஒழுங்கா கொடுத்து, நான் ஒழுங்கா ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணித்து, என்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து, என் வீட்டை அர்ப்பணித்து, என் பிள்ளைகளை அர்ப்பணித்து, என்னுடைய ஆசீர்வாதத்தை அர்ப்பணித்து, என் நிதி ஏரியாவை, நிதி நிலையை, என்னுடைய ஃபினான்ஷியல் ஏரியாவை அர்ப்பணித்து இதெல்லாம் நான் செஞ்சிருந்தா நிச்சயமா கர்த்தர் சகலவற்றிலையும் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. புரிகிறதா? புரிகிறதா? இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும், நன்றாக தெரிந்த ஒரு வசனம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எஜமானன், அவருடைய எஜமான் அவனை நோக்கி. நம்முடைய எஜமான் யாரு? அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தீனா, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே. மக்களை புரிகிறதா? புரிகிறதா? நான் முடிக்க விரும்புகிறேன், 2 வசனம் அதற்கு முடிச்சிருவேன். உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையுள்ளவனாய் இருந்தா அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பே. மக்களே, சின்ன விஷயத்துல கரெக்டா இருந்தா தான் பெரிய விஷயத்தை கர்த்தரை கொடுப்பார். இல்லைன்னா பெரிய ஏரியா கையில கிடைக்காது. இது யாருடைய சந்தோஷம் தெரியுமா? எஜமானுடைய சந்தோஷம். நான் என் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்குறேன். சொல்லுங்க,
ஆண்டவர் சந்தோஷப்படணும்னு பார்க்குறோமா இல்லை நான் சந்தோஷப்படுறேன்னு பார்க்குறேன்னா? நான் சந்தோஷப்படுறேன்னு தான் பார்க்குறேன். நிறைய நேரம் என் ஏரியாவுடைய பிரச்சனை தெரியுமா? நான் என் சந்தோஷம் போகுது, என் சந்தோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். என் சந்தோஷம் முக்கியம், என்னுடையது 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 என்னுடைய, அதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. சுயம் என்றைக்கு சாகிறதோ அன்றைக்கு தான் தேவன் கிரியை செய்யவே முடியும். சுயம் சாகாமல் இருந்ததுன்னா தேவனுடைய கிரியைகளை செய்ய முடியாது. எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எஜமானுடைய சந்தோஷம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தை முதல் செய்யணும், அதுதான் எஜமானுடைய சந்தோஷம். நம்முடைய எஜமான் வந்தார், குமாரனா இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். அவருடைய சந்தோஷம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும், நம்பர் 1. நம்பர் 2, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வல்ல நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், பைபிளை மீறி நான் செய்ய மாட்டேன், இதுதான் என்னுடைய சந்தோஷம். இதில் ஃபஸ்ட்டு கேளுங்க, பிதாவின் சுத்தம்னு வந்துருச்சு. இப்போ அவர் செல்ஃப் வந்துச்சா? செல்ஃப் இல்லை. ரெண்டாவது என்ன வந்துச்சு? செல்ஃப் வந்துருச்சா? செல்ஃப் வரல. இதுவும் அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ். மூணாவது, ஜனங்கள் பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு வந்தார், செல்ஃப் வந்துச்சா? இல்லை. என்னை ரட்சிக்கும்படி நான் வந்தேன், இல்லை, அதுலேயும் செல்ஃப் வரல. போகிற ஜனங்கள் எல்லாத்தையும் அற்புதங்களை, சுகமளிக்கிற வரங்கள், சகல நன்மைகளை செய்தார், அதில் செல்ஃப் வந்துச்சா? செல்ஃப் இல்லை. அவரை குற்றம் சாட்டும்படி வந்தார்கள், அப்பையும் அவர்களை அவர் குற்றம் சாட்டவில்லை, ஒதுங்கி போனார், செல்ஃப் வந்துச்சா? இல்லை. செல்ஃப் வந்துருச்சுன்னா திருப்பி அடிச்சிருப்பார், அடிக்கல. இதுல எங்கேயாவது செல்ஃப்னு ஒன்று இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக எனக்காக அவர் எதுக்கு அடி வாங்கணும்? ஒரு அம்மா வந்து சிலுவையை தூக்கிட்டு போகும்போது ஒரு அம்மா வந்து, இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறியே, போமா போமா போமா, போய் உன் குடும்பத்தை பார், பச்சை மரத்துக்கே இந்த பாடுகள் என்றா அப்படின்லாம் சொல்லிட்டு, நீ போய் நீ என்ன குறிச்சு கவலைப்படாத, உன் குடும்பத்தை பாரு, ஒன்ன பார். செல்ஃப் அங்க வந்துச்சா? இல்ல. செல்ஃப் வந்துச்சுன்னா சிலுவை தூக்கி அவன் மண்டையில ஓட்டு தூக்கிட்டு போறான், உனக்காக நான் அப்படின்னு செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல. மக்களே, அவர் எந்த ஏரியாலையும் செல்ஃப் இல்லை, செல்ஃப்லெஸ்ஸா அவர் வாழ்ந்தபடியினாலதான் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். இல்லைன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை அவர் செல்ஃபிஷா இருந்தார்னு வைங்க, இவன் என்ன ஜாம் பண்றான், இவன் ஜாம் பண்றதே இல்லை டெய்லியும், இவனுக்கு இனத்துக்கு இன்னைக்கு எப்பா இன்னைக்கு கோட்டாவை கட் பண்ணுங்கப்பா. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எவ்வளோ நேரப்பா ஜோம் பண்ண? ஆண்டவரே ஒரு 10 நிமிஷம் ஆண்டவரே. இல்லையா, 10 நிமிஷம் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டினா போதுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம யூஸ் பண்ணுற பயன்படுத்துகிற ஃபோனில் 10 நிமிஷம் சார்ஜை போட்டு கழட்டி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ண முடியுமா உங்களால் ஃபோனை? ஆடியா முடியாது. அதுக்கு மட்டும் சொருவி வச்சிருவோம், 100 வரைக்கும் வர்றதுக்கு வரைக்கும். சுவிட்சை கிச்சு ஆஃப் பண்ணிடாதரா. அதுக்கெல்லாம் சார்ஜ் ஏற்றணும். சார்ஜ் ஏற்ற வேண்டியதுக்கு சார்ஜ் ஏற்றல. புரிகிறதா? கர்த்தர் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், பலிக்கு பலி நினைச்சிருந்தாரு நீங்க, நம்மளாம் ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா? நான் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவர் கணக்கு பார்த்தியப்பா, நீ 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணியிருக்கிற, அதனால உனக்கு ஒரு நேரம் தான் சோறு ஓடுவேன்னு நினைச்சா 2 நேரம் பட்டினி கிடக்கணும். மக்களே கவனிக்கிறீங்களா? எப்பா இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தியாப்பா? ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, பைபிளை தொட்டு 2 நாள் ஆச்சு. சரி, அப்ப 3 வேளை இல்லை 6 வேளை 2 நாள்னால உனக்கு சோறு கட்டு அப்படின்னு சொன்னா 2 நாள் பட்டினியாய் கிடக்க வேண்டும். கட்டினியாய் கிடப்போமா? ஐயோ வயிறு கில்லுதே அப்படிமா, வயிறு இழுக்குதே. அப்ப ஆண்டவர் சொல்வார், எனக்கும் தாண்டா இழுக்குது உங்களை பார்த்தா.
இப்ப வசனம் வந்துருச்சா? மத்தேயுல சொல்றாரு, நான் உனக்கு திருப்தியாய் கொடுத்தேன், மீதம் எடுக்க வைத்தேன், நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, வேஸ்ட் பண்ணாத, மீதி துணிக்கைகளை எடுத்து வை சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. நானு கர்த்தர் கொடுக்கிறதுல எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரத்தை கொடுக்கிறதுல ஆனாலும் என் கர்த்தர் எனக்கு சோறு ஓடுறார். இந்நேரம் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்கணும். நான் ஜெபிக்கிறது இல்ல, நான் வேத வாசிக்கிறது இல்ல, ஆனாலும் கர்த்தர் என்னைய சுகத்தோடு வச்சிருக்கிறா. அதான் கர்த்தருடைய அதிசயம். மக்களே, எஜமானுடைய சந்தோஷம் என்னன்னு சொல்லுங்க. இப்ப வசனத்தை பாருங்க, என்னது? உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இப்ப நீங்க உங்களே யோசித்து உங்களை நிதானிச்சு சொல்லுங்க, நீங்க எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நுழையிறீங்களா இல்லையா? இல்லவே இல்லை. இப்ப எஜமானுடைய சந்தோஷத்தை, எஜமானுடைய திட்டத்தை செய்யாம நான் என்னத்துக்கு வாழ்றேன்? எஜமானுடைய சந்தோஷத்தை, எஜமானுக்கு சந்தோஷம் கொடுக்காம, நல்லா கவனிங்களேன், கம்பெனியில் போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஓனரு ஒரு ஏசி ரூம்ல கால் மேல கால் போட்டு அப்படி BMW வந்துட்டு அப்படியே போயிடும். அவங்களே வந்து பார்க்குறாங்களா, எங்க வேலை செய்யறீங்களா? நல்லா பார்க்கறது இல்லை. கஷ்டப்படுறது நம்ம, ஆனா சந்தோஷப்படுறது. இதுதான் சீக்ரெட்டு. நமக்கு ஆண்டவர் சகலத்தையும் கொடுத்துருக்கிறார், ஆனா எஜமானுடைய சந்தோஷம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு எஜமானுடைய சந்தோஷத்துல மக்களே, எஜமான் சந்தோஷம் தான் முக்கியம். ரைட், வாசிக்கலாமா? முடிக்க விரும்புகிற நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஹல்லேலூயா. ஓ, எஜமானுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? எஜமானுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? முன்னாடி வசனப்பா. எஜமானுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் கொடுக்கிற எல்லா பொருளினாலும், நான் கொடுக்கிற எல்லா முதல் விளைவினாலும், நான் கொடுக்கிற எல்லா காரியத்திலும் நீ யாரை கனம் பண்ணு? புரிகிறதா? எஜமானுடைய சந்தோஷம் இதுதான். நீ இதுல எல்லாம் கனம் பண்ணு. அடுத்த வசனம் மாத்துங்க. இதுல எல்லாம் கனம் பண்ணினா ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், நான் எஜமானுடைய சித்தத்தை செய்தார். வாசிக்கலாம். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நல்லா கவனிச்சிங்களா? எனக்கு கொடுக்கிறது தேவன் தானே தவிர மனிதர்கள் அல்ல. மனிதனே கொடுக்கிறானா, தேவன் சொல்லிதான் மனிதன் கொடுக்கிறான். ஆண்டவர் மட்டும் அந்த மனுஷங்கிட்ட பேசலைன்னா இந்த மாசம் சம்பளம் எனக்கு கட்டு. கவர்மெண்ட்ல ஆண்டவர் கவர்மெண்ட்ல பேசிட்டான்னா, கவர்மெண்ட் சேலரி இல்லைங்க 2 மாசத்துக்கு அப்படின்னா இல்லைதான். போய் கவர்மெண்ட்டை சண்டையை போட முடியும்? சண்டையெல்லாம் போட முடியாது. மக்களே, நல்லா கவனிச்சிங்களா? எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைத்தால் மட்டுமே நிதி ஆசீர்வாதம் வரும். இல்லை என்றால் நிதி பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. புரிந்துகிட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நீ உன் கண்களை உயர்த்து, நீ என்னை நோக்கி பார், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்றார். மக்களே, நம்ம பார்க்க வேண்டியது அவரை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஏன் தெரியுமா? பொக்கிஷமே அவர்கிட்ட தான் இருக்கு. திறவுகோலே அவர்கிட்ட தான், கீயே அவர்கிட்ட தான் இருக்கு. நம்ம பேங்க்ல போய் லாக்கர்லாம் நம்ம பணத்தை வச்சிருக்கிறோம். நம்ம பணத்தை நம்ம சொல்ல பேங்க் லாக்கரில் வச்சிருந்தாலும் நம்ம பாட்டுக்கு நேராக போய் திறந்து எடுத்துட முடியுமா? முடியாது. என்னுடைய சொல்லுடா, உன்னுடைய சொல்லா இருந்தாலும் நீ எங்ககிட்ட வந்து எழுத வேண்டியதை எழுதி
சைன் போட்டு அதுக்கப்புறம் தான் நீ உள்ளே போய் கதவை திறக்க முடியும்பா. சாவி என்கிட்ட தான் இருக்குது. எப்படி? ஆனால் என்னால் செய்ய முடியாது. நான் சம்பாதிச்சு வச்சேன், நான் தானே இருக்கு. நீ தான், ஆனாலும் நேராக போக முடியாதியா. அதுக்குன்னு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ். என்னையெல்லாம் மீறி என்னை தாண்டி தாயா நீ போயாகணும்னு அங்கே ஒருத்தர் நிற்கிறான். மக்களை நல்லா கவனிங்க. திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. அவர் நினைத்தால் மட்டுமே எனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர் நினைக்காமல் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஆமென். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது. நிதி ஆசீர்வாதம் தான். நிதி ஆசீர்வாதம் தான். நிதி ஆசீர்வாதம் தான். கர்த்தர் நினைத்தால் மட்டுமே அந்த ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் நினைக்காமல் ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் என்னுடைய ஏரியாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் என் ஏரியா ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நிறையா என் கையில் கொடுக்கிறாரு. அந்த கொடுக்கிறதுக்கு அத்தனைக்கும் நான் தகுதி உள்ள பாத்திரவான்களா அதை ஹேண்டில் பண்ணணும். அதை கையாளுகிற ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சாலமோனே, நீ ஞானத்தை கேட்டபடினால உனக்கு ஆஸ்தியையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் தரேன். உனக்கு முன் இருந்தவர்களும் உனக்கு பின் இருந்தவர்களுக்கும் இப்படிப்பட்டவைகளை நான் செய்யவில்லை. மக்களை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்திலேயே நிறைய பேத்துக்கு கர்த்தர் கொடுக்காத நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கொஞ்சம் யோசிங்க. தேவ சமூகத்தில் கண்களை மூடி, நம்முடைய குடும்பத்தில், நம்ம ஏரியால, நம்ம சுத்தியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவர்களுக்கு கிடைக்காததெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்காதவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதி ஆசீர்வாதத்தை கர்த்தர் என் குடும்பத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த பினான்சியல் பிளஸிங்ல கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே, என்னை சீதையா சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை நடத்தினீரே. சொல்லுங்க, எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி சொல்லுங்க, நன்றி
நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல் சுமந்தீரே. நன்றி. எங்களை கருப்போல காத்து சுமந்து நடத்துகிற உன்னதமான தேவனே, எங்களை கருப்போல காத்து நடத்துகிறவரே, இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசர், இனிமேலும் எங்களை நடத்துவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்ட இந்த ஃபினான்ஷியல் பிளஸிங், நிதி ஆசீர்வாதத்தின் மூலமாக எங்களோடு தேவன் பேசினதுக்காக நன்றி. இனிமேலுமாக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் ஏரியாஸ் எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்த்து, எந்தெந்த ஏரியா எங்கெங்கெல்லாம் லேகா இருக்குதோ, குறைவா இருக்குதோ, அந்தந்த ஏரியால நிறைவேத்தாங்க. எந்தெந்த ஏரியால எனக்கு கையால திறமை இல்லையோ அந்த திறமையை எனக்கு தாங்க. எந்தெந்த ஏரியால எனக்கு நான் இந்த ஃபினான்ஷியல ஃபெயிலியர் ஆகிறனோ அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் சக்சஸா மாத்துங்கப்பா. சக்சஸா மாத்துங்க. எல்லா பொத்தலான பைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்டாப் ஆவதாக. பொத்தலான பைய போல தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத ஆண்டவரே காரியங்கள், செலவு பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறுத்தப்படுவதாக. நிறுத்தப்படுவதாக. தடை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா ஓட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிறுத்தப்படுவதாக. தேவையில்லாத ஓட்டங்கள் நிறுத்தப்படுவதாக. தேவையில்லாத ஏரியாஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக. in the name of Jesus. பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் கண்ணோக்கி பார்த்து, என் குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து, என் சபையை கண்ணோக்கி பார்த்து, என் மக்களை கண்ணோக்கி பார்த்து, எந்தெந்த ஏரியால எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான ஞானத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறப்பா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடணுமா? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணுமா? அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக. தேவையில்லாத காரியங்களை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறவைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. இனிமேலுமாக தேவன் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். சகலவற்றையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.